கொஞ்சம் குறைச்சி இருக்கும். இந்த ரேட்டு தெரியும் ஒரு 2-3 கடைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புது வீட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா காலையிலே கிளம்பி வந்துட்டோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு காலையிலே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சார் வந்து இன்ஜினியர் சார் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு வரேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்கன்னு சொன்னார். சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சாரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வந்துட்டார். அப்படியே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு, இந்த ஊர் பார்த்திங்கன்னா வடலூர். சாரோட ஊர் வந்து வடலூர் தான். ஸோ சார் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டார். நாங்கள் பார்த்திங்கன்னா வீடு வந்து கான்ட்ராக்டில் கொடுத்துட்டோம். ஸோ பேசி இந்த ரேட்னு சொல்லி கொடுத்துட்டோம். சார் தான் கட்டி கொடுத்துட்ருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் சார் ஒரு 4 மெட்டீரியல்ஸ் சொல்லுவார். அதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா காரில் தான் போய்ட்டுருக்கோம், சாரோட கார் தான். ஆக்சுவலி சார் வந்து சொல்லியிருந்தார் 1 மந்த்துக்கு முன்னாடியே, நீங்கள் போய்ட்டு மெட்டீரியல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து சீக்கிரம் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது போயிட்டு என்னால் செலக்ட் பண்ண முடியல. இப்போ தான் கடலூரே வந்திருக்கேன் பாருங்கள். கடலூர் கேவி டெக்ஸு, ஜோஸ் ஆலுக்காஸு, ஆனந்தம் சில்க்ஸு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஜவுளி கடையில் தான் நான் வந்து ட்ரெஸ் அதிகமாக மோஸ்ட்லி நான் எப்படி சொல்கிறது எடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நான் வந்து ஜவுளி போடுவேன். அது இங்கே ஆனந்தம் இல்லைனா கேவி டெக்ஸ், இது 2 தான் வந்து எடுத்துகிட்டு போவேன். இப்போ வந்து சுமங்கலின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஜவுளி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்டென்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கடலூருக்கு வந்திருந்தால் நான் இதுக்கு வருவோம், இல்லைனா நான் டார்லிங்கில் ஒர்க் பண்ணேன் பார்த்தீங்களா, டார்லிங்கோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே கடலூரில் தான் இருக்குது. அதுக்கு இன்டர்வியூக்கு வந்திருந்தேன் ஒரு டைம், இன்னொரு டைம் மீட்டிங் வச்சுருந்தாங்க. நான் புது ஸ்டாஃபுங்கிறதுனால மீட்டிங்க்கு வந்திருந்தேன். இப்போ சார் கூட தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி சார் எப்போவோ போயிட்டு வான்னு சொன்னார். எங்களால் பஸ்ஸில் இவ்வளோ தூரம் எப்படி போயிட்டு வருதுன்னு யோசிச்சுட்டே நாங்கள் வந்து போகாமல் வீட்டிலே தான் இருந்தோம். சரி, அவருக்கும் வந்து ஓட்டியாச்சு, சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டே போயிட்டு நம்மளே சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாரே வந்து காலையிலே ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இப்போ போய்கிட்டு இருக்கோம். எந்த ஷாப்னு பார்த்தீங்கன்னா கணேஷ் செராமிக்னு ஷோரூம் இருக்குது பாண்டிச்சேரியில். எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது, கணேஷ் செராமிக்கும் இருக்குது. ஸோ 2 இருக்குது கணேஷில். ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கணேஷ் தான் சொல்லியிருந்தாங்க. கணேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் ஷாப் சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் ஜாமான் எல்லாமே அங்கே தான். அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் வந்து கணேஷ் செராமிக்கில் வந்து டைல்ஸ் ஐட்டம்ஸ், டேப் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே. ஸோ இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீசல் போட கார் வந்து போச்சு. அப்போ வந்து எனக்கு காலையில் ஏசி போட்டதுனால 2 இட்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏசி எனக்கு காலையிலே ஒத்துக்கலை, நல்லா வாமிட்டு. அவங்க டீசல் போன கேப்பில் வாமிட் பண்ணிட்டேன். ஸோ வாமிட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். சரி, ஓகே, சாப்பிட்டதெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் ஹெல்த்து ஓகேன்னு நானாக சொல்லிக்கிட்டு இப்போ பாண்டிச்சேரிக்குள்ளார என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளார வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் தாங்க. ஏன்னா இப்போ நம்ம போகிறது வந்து பாண்டிச்சேரியில் வந்து நிறைய ஷாப் வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து இங்கே ஒயின் ஷாப் தான் அதிகமாக இருக்குது பாண்டிச்சேரியில். எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப் தான். ஸோ அந்தமாரி வந்து நிறைய கடைகள் பார்த்தேன். இதில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஆனந்தி ஒயின்ஸ்னு இருக்கும் பாருங்க, ஆனந்தி ஒயின்ஸ். ஸோ நிறைய ஒயின் ஷாப் தான் இருக்குது. ஸோ இந்த லைன்லேயே தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ நல்லா இருந்துச்சு. இதை பாருங்கள், ஸ்ரீ கணேஷ் எலக்ட்ரிக்கல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் ஜாமான் எல்லாமே அதில் தான் வாங்க போகிறாங்க. ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வந்து ரொம்ப முடியல. ஆக்சுவலி நேற்று வண்டியிலேருந்து கீழே விழுந்தது ஒன்று, அங்கே டேங்க்கில் ஏறி பார்த்துக்கணும் தண்ணி ஊற்றுறது ஒன்று, காலையில் வாமிட் பண்ணது. ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் தான் போகணும். இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கணேஷ் செராமிக் வந்துட்டோம் பாருங்கள், அந்த பில்டிங் தான். ஸோ அவங்களே கார் பார்க்கிங் நிறுத்துறதுக்காக ஒரு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ கார் அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே தாங்க, அப்படியே ஒரு கடை தள்ளி தான் இருக்குது. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. இந்தமாரி இவ்வளோ பெரிய மெட்டீரியல் ஷாப்
இருக்கிறது பார்க்குறது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் வீடு கட்டிகிட்ருக்கேன். ஸோ பெரிய மெத்த வீடு கட்டுறேன்னா இது ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். ஸோ நினச்சி கூட நான் பார்த்ததில்ல புது வீடெலாம் கட்டுவேன் நான். ஸோ சாரு, என்னோடய ஹஸ்பண்டு, நான். சரி நாங்கள் 3 பேர் தான் இப்போ வந்திருக்கோம் இந்த ஷாப்புக்கு. ஸோ ஆல்ரெடி சாருக்கு வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப பழக்கமாலாம் இருக்காங்க எல்லோரும். உள்ளே வந்ததும் நல்லா பேசுகிறாங்க சகஜமாக. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் ஆல் இன் ஆல் எல்லாமே இதுலேயே இருக்குது. டைல்ஸாக இருக்கட்டும், டேப் ஐட்டம், ஸோ எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது. ரேட்லாம் ஸ்கொயர் ஃபீட் 55 ரூபா, 60 ரூபா டைல்ஸ் இந்த மாதிரி வருது. இப்போ நாங்கள் வந்து டைல்ஸு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சார் வந்து எங்கள் அக்ரிமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துருக்காரு. அந்த ரேட்டுக்கான டைல்ஸ் காட்டுவார். அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேக் இருக்குது பாருங்கள், அந்த ரேக்கில் இருக்கிறது தான் எங்களுக்கு கொடுத்துருக்க ரேட்டு. நாங்கள் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலான்ட்டு இருக்கோம். இல்லைனா கிரைனைட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கோம். இப்போ பாத்ரூமுக்கு டைல்ஸ் பார்க்க நாங்கள் கீழே வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த டைல்ஸ் இன்னும் சூஸ் பண்ணலை, மேலேயே இருக்குது. ஃப்ளோருக்கு போடுற டைல்ஸ் வந்து நாங்கள் இன்னும் செலக்ட் பண்ணலை, அது மேலேயே இருக்குது. நாங்கள் இப்போ பாத்ரூமுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சார் வந்து ஒரு 3 காமிச்சார். அந்த 3ல் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அழுக்கு பட்டாலாம் அதிகமாக தெரியவும் கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட்லவும் எடுக்கவும் கூடாது. ஏன்னா பாத்ரூமில் வந்து தண்ணி மோஸ்ட்லி வந்து நம்ம குளிக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே தண்ணி பைப்பு திறந்தாலே இது எப்படியும் செகத்தில் தான் அடிக்கும். அதனால் அதுவும் கொஞ்சம் நம்ம பார்த்து டிம்மான கலரில் தான் எடுத்துக்கணும், அழுக்கு பட்டாலும் தெரியாத மாதிரி. ஸோ இந்த டைல்ஸ் வந்து இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பாத்ரூமுக்கு. ஸோ இன்னொரு பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து பூ போட்ட மாதிரி டிசைன்லாம் வேணாம், ப்ளெயினாக கொடுங்க, கொஞ்சம் ராயல் லுக் கொடுக்கும், ப்ளெயினாக கொடுங்கன்னு சார் ஒரு 3 சொன்னதில் நாங்கள் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் சார் ஒரு 3 சொல்வார். அதில் வந்து நாங்கள் பிடிச்சதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்லணும். ஏன்னா அவங்களும் நிறைய வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு என்னென்ன கொடுத்தா எவ்வளோ நீட்னஸ் இருக்கும், எவ்வளோ லுக்கு கொடுக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வாலில் ஒட்டுற வால் டைல்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வால் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா படம் போட்ட சாமி படமாக இருக்கட்டும், புத்தர் படமாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் போட்டு வந்துட்டுருக்கு. இதில் வந்து எனக்கு புத்தர் வச்சது கொடுங்க, ஒரு அமைதி, ஒரு வீட்டுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன வச்சு தரமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுவும் பார்த்துட்ருக்கோம், ஒன்று செலக்ட் பண்ணலான்னு. புத்தர் கேட்டிருக்கேன், சரி புத்தர் வந்து வர வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோரில் வந்து இன்னொரு டைல்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து லுக்கு பாருங்கள், ஒயிட் அண்ட் ப்ளூவாக இருக்குது. இது நல்லா இருக்குது, மேலே கொடுக்குற லைட்டுக்கும் கீழே அப்படியே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். சரி இதை ஓகே பண்ணலான்னு கேட்டிருந்தேன் சார்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, அதில் கொஞ்சம் பிளாக்லாம் வருது, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கிற மாதிரி இதை தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அழுக்கு பட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைல்ஸு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டைல்ஸ் இருக்கட்டும், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து டைல்ஸ் கொடுக்கறதா இல்லை கிரைனைட் கொடுக்குறதான்னு யோசனையில் இருக்கோம். அது இன்னும் செலக்ட் ஆகலை, அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டுன்னு மற்ற ப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இன்னொரு செக்ஷன்லேயும் டைல்ஸ் இருந்துச்சு, இதுவும் பாருங்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கஜாரியாங்கிறது பிராண்டடு, டாப் பிராண்டடுன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். டைல்ஸ்லேயே நிறைய பிராண்டட் மாடல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து கஜாரியா மாடலில் தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த டைல்ஸு இருக்குது, இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக பார்த்துட்ருக்கோம். கீழேயும் போட்டிருக்குறாங்க டைல்ஸ், அந்த கீழேயும் பார்க்க சொல்கிறாங்க. அங்கே பின்னாடி பார்த்தாலே தெரியும் பாருங்கள், சைடில் மட்டும் கிடையாது, கீழேயும் இருக்குது. கீழேயும் நீங்கள் எது ஓகேவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான் வருது, 55 ரூபா, 60 ரூபா, 90 ரூபா. ஸோ இந்த மாதிரி ரேட்டில் தான் வருது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தேன், ஒரு ஃபோட்டோவும் கொடுத்தேன். ஸோ எனக்கு புத்தர்னால் பிடிக்கும், ஏன்னா அது புத்தர் வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது வீடு அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது பார்த்துருக்கேன், புத்தர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து கிச்சன் வால் டைல்ஸ் பார்க்குறதுக்கு இப்போது அடுத்த ரேக்குக்கு வந்திருக்கோம். இங்கே கிச்சன் வால் டைல்ஸில் வந்து இப்போது ஒன்று சார் சொல்லியிருந்தார், ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு, அதில் ஒன்று இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம், பாருங்கள் பார்த்தாலே தெரியும், கீழே இருக்குது பாருங்கள், அதை தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே கிச்சன்லேயும் நம்ம சமைக்கிறது வந்து அழுக்கு பட்டால் தெரியக்கூடாது. ஸோ அதுவும் வந்து நம்ம டிம்மான கலரில் தான் எடுத்துக்கணும். நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வீடு லுக்காக கொடுக்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஆசைப்பட்டு எடுத்தோம்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் பார்த்து பக்குவமாக எடுக்கணும்.
கிச்சனோடைய வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேடிட்டுருக்கோம். சாரும் வந்து பார்த்துட்ருக்காரு. சரி அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ இது தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு வால் டைல்ஸ் பாருங்கள், இது தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். கிரே கலர்லாம் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிங்கு தேவைப்படுது இல்லைங்களா, அதனால் சிங்கு வந்து பார்க்கலான்னு வந்தால் ஒரு ரேட்டும் 20,000, 25,000, 15,000ன்னு ரேட் போட்டிருக்கு சிங்கோட ரேட்டு. ஸோ பார்க்கும்போதே இன்னும் இருக்குது இதில் இவ்வளோ ஒர்த்து. 14,790 போட்டிருக்காங்க. இதோட ரேட்டு 7,600. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5,000. ஸோ இந்த மாதிரி ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்களாம், நியூ பிராண்டுன்னு சொன்னாங்க. இது வந்து எத்தனை வருஷம் லைஃப் வரும்னு தெரியல. சரின்ட்டு நம்ம வந்து நார்மலே கொடுங்க, நார்மலே ஒரு 4,000 3,500 சொல்லியிருந்தாங்க. அங்கே என்னங்க பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலே கொடுக்குறதே கொடுங்க. நம்ம வீட்டோடைய கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ ரூபா போட்டு நம்ம வந்து வாஷ் பேஷன் வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறதா இருக்குது சிங்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எப்படியும் நீங்கள் தூக்கி போட்டு வேறு வாங்க தான் போகிறீங்க அப்படின்னு சாரும் சொல்கிறாரு. ஏன் இவ்வளோ ரூபா போடுறீங்க? அதனால் சரி ஓகே சார், நீங்கள் கொடுத்த அக்ரிமெண்ட்டோட அமௌண்ட்டே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் அதிலேயே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிற டேப் ஐட்டம்லாம் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம வீட்டிலே கொண்டு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வருது. ஸோ நம்ம அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கிற காஸ்ட் ஐட்டம் பொறுத்து தான் நம்ம பொருள் வந்து ப்ராடக்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இதெல்லாம் சுற்றி காட்டுறேன் பாருங்க. இதோட ரேட்லாம் அவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய பாருங்கள். ஷவர்லாம் எவ்வளோ டிசைனாக கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இதெல்லாம் நான் சூஸ் பண்ணலை. இதெல்லாம் வந்து இந்த மாளிகை மாதிரி கட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப கோடிக்கணக்கில் கட்டுறவங்க தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்ட முடியும். நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் தான் நம்ம பார்த்து கட்டிக்க முடியும். ஸோ இது இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் ராயல் அமௌண்ட் வர்றது. நமக்கு அந்தாண்டு சைடு இருக்கிறது பாருங்கள் பேசிக்கு. இதிலே 3 மாடல் இருக்குது. பேசிக் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, ப்ரீமியம் இருக்குது. நம்மளது வந்து ஸ்டாண்டர்டாக தான் நம்ம கட்டிகிட்ருக்கோம். அதனால் ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதனால் ஸ்டாண்டர்டில் நான் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு சார் வந்து சொல்லுவார். அதில் நான் செலக்ட் பண்ணணும். அதுதான் இப்போ என்னுடைய ஒர்க்கு. நான் அப்படியே அழகாக சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கேன். உள்ளார என்னென்ன ரேட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கேன். சார் நம்மளுடைய வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் இருக்குது பாருங்கள். செகண்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 சம்திங் வருது. ஏன்னா 10 வருஷம் தான் எதுவாக இருந்தாலும் வரும் லைஃப். நீங்கள் வந்து காஸ்ட்லி நான் இன்னொன்று அட்வான்ஸாக பார்த்துருந்தேன். அதோட ரேட்டு 20,000 வருது, 25,000 வருது. நீ அவ்வளோ ரூபா போட்டு வாங்க வேணாமா, நீ இது வாங்கிக்கோ, 10 வருஷம் கழிச்சு நீ வேறு மாற்றிக்கோமா, ஏமா அவ்வளோ ரூபா போடுற அப்படின்னு சார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்தமாரி சார் சொல்கிற மாதிரியே நாங்களும் வந்து சரி ஓகே மீடியம் ரேட்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சார் சொல்கிறதே நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு தானே வீடு கட்டிகிட்ருக்கோம். அந்த பட்ஜெட்குள்ளே முடியணும்னா அவங்க சொல்கிற ரேட்டில் தான் நம்ம எடுத்தாகணும். நம்ம வந்து அதிகமாக ஆசைப்பட்டு போய் எடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் பார்த்து நம்ம வீடு கட்டணுன்னா கண்டிப்பாக செலவும் பார்த்து தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் டேப் ஐட்டம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேப் தான் நம்ம வாஷ் பேஷனுக்கு இந்த டேப் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். 4,150 சம்திங் வருது. ஸோ இதில் வந்து சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து ஒரு டேப் வந்துடும். பக்கத்தில் பச்சை தண்ணிக்கு ஒரு டேப் வந்துடும். சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷவருக்கு. இது வந்து நம்ம சிங்குக்கு நம்ம பாத்திரம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பைப் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், 360 ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு ஷவர் பாருங்கள், ஷவரும் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணதை மட்டும்தான் உங்ககிட்ட காட்டுறேன். மற்றதெல்லாம் எதுவும் நான் காட்டலை. இதெல்லாம் வந்து சாரோடைய ஸ்டாண்டர்ட் ரேட்டில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு தேவையான ரேட்டுக்கு நான் இப்போ வந்து அவர் சொன்ன ரேட்டுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து ஏன்னா இப்போது நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம், ஸோ இந்த 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பேசிக்கு ஆக்சுவலி பேசிக்கே போகல, ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீமியமும் போகல. ப்ரீமியம்லாம் கோடி கணக்கில் கட்டுறவங்க எடுத்து வச்சு கட்டிப்பாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த ரேட்டுக்கு தான் நானும் செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மதியம் ஆகிடுச்சு, சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கேன் லன்ச் டைமு. ஸோ அவங்களே அந்த ஷோரூமில் உள்ளவங்களே வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. என்ன ஃபுட்டு வேணும்னு கேட்டாங்க. வெஜ் வேணுமா நான்வெஜ்ஜுன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி வாமிட்லாம் எடுத்ததுனால எனக்கு வெஜிடேரியனே போதுன்னு சொன்னதுனால அவங்க வந்து வெஜிடேரியனாக வாங்கிட்டு வந்து ஸோ அங்கே வந்து அவங்க ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்து கொடுத்துருந்தாங்க, இங்கேயே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு ஸோ அதை சைடில் வச்சுருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ பீங்கான்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்களே சில ப்ராடக்ட்லாம் அங்கே பக்கத்துலேயே தயாரிக்கிறாங்க. கீழே குடோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துட்டு திரும்ப வந்து இன்னொரு டைம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு. ஸோ டேப் ஐட்டமில் வந்து 2 கொடுத்துருக்கோம். இதுக்கு பாத்ரூமுக்கு 1, சிங்குக்கு 1. ஸோ 2மே வந்து பார்த்துக்கிட்டேன். ஷவரும் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரி கரெக்டாக பார்த்துக்கோங்க, இதுதான் நீங்கள் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது 2 வாஷ் பேஷன் கொடுக்குறோம். வாஷ் பேஷன் வந்து ஒன்று வந்து பாத்ரூமில் அட்டாச்சில் ஒன்று கொடுக்குறோம். நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுக்கறதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் பக்கத்தில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சாப்பிட்டுட்டு வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஹாலில் ஒன்று கொடுக்குறோம் சைடில். இப்போ அந்த கடையிலேருந்து எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சார் என்ன சொன்னார்னா, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் இன்னொரு டைம் கூட வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நான் இப்போவே உங்களை செலக்ட் பண்ண சொல்லலைன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாரு. சரி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து பஸ்லலாம் போயிட்டு வாங்க முடியாதுங்க, செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கூட கார்லேயே வந்து ஒரே டைமாக முடிச்சுட்டு வந்தால் தான். ஏன்னா அவங்க சொன்ன ரேட்டுக்கு அந்தந்த பொருள் தான் வரும். இதில் வந்து நம்ம திரும்பலாம் இந்த கடைக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப டயர்டாகிடும். ஏன்னா பாண்டிச்சேரி எங்கே இருக்குது, என்னோடய விருதாச்சலம் ஊர் எங்கே இருக்குது, ஸோ ரொம்ப லாங்கில் போகணும். ஸோ அதோட அங்கே வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம் காரில். ஸோ பாருங்கள், கணேஷ் செராமிக் ஷோரூம்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா டீயும் வந்து 2 டைம் கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்போ கேட்டாலும் டீயும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு மரியாதை கொடுத்து நல்ல ஒரு கஸ்டமரை சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. எந்த ஒரு குறையும் நான் சொல்லலை. அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி விட்டு நம்ம வந்து வெளியாகிட்டு இருக்கோம். ஆனால் சார் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா இன்னொரு டைம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவசரமாக நான் உங்களை செலக்ட் பண்ண சொல்லலைன்னு டைமும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஓகே, ஸோ இதுக்காக திரும்பி இவ்வளோ தூரம் செலவு பண்ணிவிட்டு நம்ம போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே தான் சார், எல்லாமே ஓகே தான், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து நீங்கள் எடுத்து வீட்டுக்கு வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து கிரைனைட்டாக டைல்ஸாங்கிறது கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் பாருங்கள், பாண்டிச்சேரி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அடிக்கடி போயிருக்கேன். மகாத்மா காந்தி நல்ல நீட்னஸ், நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டலோடைய மெயின்டைன் எல்லாமே. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரி நம்ம பாண்டிச்சேரி விட்டு நம்ம வெளியாகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கடலூர் வர போகிறோம். சார் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளை வந்து கடலூர்லேயே விட்டுட்டு அவர் ஒரு ஒர்க்குக்கு போகிறதா இருக்கிறதா சொல்லியிருந்தார். ஸோ பார்த்தா தெரியும், சிதம்பரத்துக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்து இப்போ திரும்பி எங்கே போக போகிறோன்னா, நம்ம வடலூர் போக போகிறோம். ஏன்னா வடலூர் ஸ்டாண்டில் நம்மளுடைய ஸ்கூட்டி அங்கே இருக்குது. ஸோ சுமங்கலி பாருங்கள், சுமங்கலி புது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சார் வந்து அங்கே இறக்கி விட்டுட்டாரு. நாங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுருக்கோம். கடலூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து மகளிர் ஃப்ரீ சீட்டு கொடுத்தாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு ஹஸ்பண்ட் நானும் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடலூர் வந்து ஃப்ரூட்ஸ் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இங்கே தான் எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் போல், அவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு. கடலூர் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் கடை. ஸோ இங்கே கிலோ வந்து எவ்வளோ சொன்னாங்க. ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை இந்த 3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ வாழைப்பழம் ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கல. இருந்த ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ஒரு 6 கிலோ வாங்கியாச்சு வீட்டுக்கு, பசங்களுக்காக இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ ஏன்னா ஹெல்த்தும் கொஞ்சம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ நானும் வாங்கியிருக்கேன். ஸோ அங்கேருந்து வாழைப்பழம் வாங்கலான்ட்டு இன்னொரு அக்கா கடைக்கு வந்திருந்தோம். இந்த சைட்லேயே இருக்கும் பாருங்கள் நம்ம பஸ் வர்றதுக்காக. ஸோ அந்த கடையில் வந்து ரேட்டு வந்து ஹெவி ரேட்டு சொல்கிறாங்க, வாழைப்பழம் ரேட்லாம். ஸோ அங்கேயும் பார்த்தோம், ரேட்லாம் அதிகமாக சொன்னாங்க. சரின்ட்டு வாங்கலை. சரி நம்ம புவனகிரி பக்கம் போனால் அங்கே கம்மி ரேட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிக்கலான்ட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பஸ் ஏறுறதுக்கு பஸ்ஸுக்கு வந்தோம். பாருங்கள், இதுதான் கடலூர் பஸ் ஸ்டாப்பு. கடலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் அடிக்கடி வந்து பஸ் ஏறி இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஷோரூம்லாம் நான் வந்து மீட்டிங் வந்தப்போ, வேலைக்கு வந்து இன்டர்வியூ வந்தப்போலாம் நான் இங்கே தான் வந்து பஸ் ஏறி வருவேன். ஸோ இப்போ நம்ம வந்து விருத்தாச்சலம் பஸ்ஸில் ஏறி இருக்கோம் கடலூர் பஸ் ஸ்டாப்பில். ஆக்சுவலி நமக்கு வந்து பஸ்ஸில் ஃப்ரீ தான், ஹஸ்பண்ட் டிரைவராக இருக்கிறதுனால நமக்கு வந்து பஸ்ஸில் எங்கே போனாலும் ஃப்ரீ தான்.
ஸோ அங்கேருந்து பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. கும்பகோணம் பஸ் போகுது. அது வந்து நம்ம சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு வழியாக போவோம். இப்போதைக்கு நம்ம வந்து வடலூர் தான் போகணும். வடலூரில் வந்து நம்ம ஸ்டாண்டில் வண்டி நிற்கிது, வண்டி எடுத்துகிட்டு போகணும்லவா. அதனால் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. அங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. கடலூர் பஸ் ஸ்டாண்டை விட்டு நம்ம வந்து வெளியில் ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து குறிஞ்சிப்பாடி போய்கிட்டு குறிஞ்சிப்பாடியிலேருந்து வடலூரில் வந்து இறங்கிட்டு நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து குறுக்கு வழியில் நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா இப்போ வந்து சார் வந்து ஒரு ஒர்க்காக இருக்கிறதுனால நம்ம வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒர்க் இல்லைன்னா சார் கூட நாங்கள் வடலூர் வந்திருக்கலாம். நாங்கள் பஸ்ஸில் வரணுன்னு இல்லை, வடலூர் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப அலைச்சலாகிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபைடாக வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் கடலூர் பஸ் ஸ்டாப்பை விட்டு நம்ம அந்த கேவி டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டரில் அந்த சிக்னல் வழியாக நம்ம வந்து வெளியாகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம். இப்போ வடலூர் வந்துட்டு வண்டி ஸ்டாண்டில் வண்டி இருக்குது. அவர்கிட்டே கொடுத்து 10 ரூபா அமௌண்ட்டு, சாவி, பில்லையும் கொடுத்து நீ போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடு, என்னால் நடக்க முடியாது, ஆல்ரெடி நேற்று விழுந்தது. ஸோ அந்தமாரி ஹெல்த்தில் 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வெங்கடேஸ்வரான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருந்தது, அங்கே கூட்டிகிட்டு வந்து டீ சாப்பிட்டுட்ருக்கோம். பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம். அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கருங்குழின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் வழியாக தான் நாங்கள் குறுக்கு வழியாக இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா மெயின் ரோட்டில் போய் சுற்றி போகிறதுக்கு இங்கே ஷார்ட் கட் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்தமாரி ஷார்ட் கட்லேயே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப முடியல ஹெல்த்து. சரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே ஒரு மெடிக்கலில் பிபிலாம் செக் பண்ணிவிட்டு ஸோ 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கான மாத்திரைலாம் கொடுத்தாங்க. மாத்திரையெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களை அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தேன். ஸோ அம்மா வீட்லேயே பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. நான் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ காலையில் சுட்ட இட்லி இருந்துச்சு, குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் எப்படி கிடக்கு பாருங்கள், போட்டபடி கிடந்தது. அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸோ மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ தூங்குறதுக்கு ஒரு 9 மணி 10 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தது 8:30 மணி இருக்கும். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீட்டோடைய நெக்ஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.